என் வாழ்நாளில் உருவாக்கி தந்திருக்கின்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு என்னாலும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். 5 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சி. நாட்டு மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து புரிந்து அந்த மக்களுக்கு நிரந்தரமான பணி செய்வதே என்னுடைய கடன் என்பதை தனது மனங்களிலே தேக்கி வைத்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 5 ஆண்டு காலமாக ஒரு சிறந்த ஆட்சியை, சீர்மிகு ஆட்சியை, இந்தியாவிலே தமிழ்நாடுதான் பொருளாதாரத்தில் முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறது நிரூபிக்கின்ற ஆட்சியை நிலைநிறுத்தி இருக்கிறார்கள் என்பதை நான் உங்களுடன் அன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு மனிதனுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இதை நிறைவாக தருகிறதால் நல்ல ஆட்சியாளர்கள். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நல்ல ஆட்சியாளராக இருப்பதனால் இன்றைக்கு அனைத்து மக்களுக்கும் உண்ண உணவு, உடுக்க உடை, 2 லட்சம் வீடுகளை வருகின்ற ஆண்டுகளை கட்டித்தர வேண்டும் வாக்குறுதியை தந்திருக்கிறார் என்பதை இங்கு அன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பெண்கள் நாட்டின் கண்கள் என்று என்கிறார். பெண்கள் தான் குடும்பத்தின் தலைவியாக பொறுப்பேற்று காலையிலிருந்து மாலை வரை அவர்தான் அத்தனை பணிகளையும் சுமைகளையும் குடும்பத்திற்காக உழைக்கின்ற, தியாக உணர்வு உழைக்கின்ற தாய்மார்கள் என்று எண்ணி மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை வழங்குகின்ற ஒரே மாநிலம் நம்முடைய மாநிலம் தான் என்பதை இங்கு அன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த தேர்தல் முடிந்தவுடன் மகளிர் உரிமை தொகை 2000 உயர்த்தி வழங்கப்படும் என்பதையும் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் 8000 மதிப்புடைய கூப்பன், 8000 மதிப்புடைய கூப்பன் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அந்த கூப்பனில் இருக்கின்ற பொருட்களை நீங்களே முடிவு செய்து கொள்ளலாம், தேர்வு செய்து கொள்ளலாம். வாஷிங் மிஷின் இருக்கும், டிவி இருக்கும், பிரிட்ஜ் இருக்கும், மற்றும் பல பொருள் இருக்கும். 8000 ரூபாய் மதிப்புடைய பொருள்களை நீங்களே தேர்வு செய்யலாம். நீங்களே கடைக்கு சென்று தரமான பொருளை தரமான கடையில் வாங்கிக் கொள்ளலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். கட்டணமில்லா பேருந்து, அரசு பஸ்களில் நம்முடைய தாய்மார்கள், மகளிர்கள் கட்டணமில்லாமல் சென்று வருவதற்கு இந்தியாவிலே தமிழ்நாடுதான் அதை வழங்கிக் கொண்டிருக்கிறார். மகளிருக்கு, தாய்மார்களுக்கு வழங்குகிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்கிட்டு இருக்கலாமா? போயிட்டு இருக்கலாம். கம்மன் இருக்கீங்க, கைதட்டு. 5ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை உணவு திட்டம் இந்த தேர்தல் முடிந்தவுடன் 8ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு வழங்கப்படும் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வாக்குறுதி தந்திருக்கிறார்கள். ஆக மனிதனுக்கு எது தேவையோ அதை பார்த்து புரிந்து செயல்படுகின்ற நல்ல ஆட்சியாளராக நம்முடைய தளபதி அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நான் அன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய பழனி செட்டிவெட்டி பேரூராட்சியில் இதுவரை கோடிக்கணக்கான நிதியை இந்த நகராட்சி பேரூராட்சிக்கு தந்து இதனுடைய வளர்ச்சியை நகரத்திற்கு ஈக்குவலாக, சமமாக கொண்டு போய் நிலைநிறுத்திருக்கின்ற பெருமை நம்முடைய தளபதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே சாரும் என்பதை தெரிவிக்கிறேன். நம்முடைய தமிழ்நாட்டிலேயே முதல் கட்டமாக 10 பேரூராட்சிகள் பாதாள சாக்கடை திட்டம் எடுக்கப்பட்டது. அந்த 10ல் நம்முடைய பழனி செட்டிவெட்டி பேரூராட்சியும் எடுக்கப்பட்டு 30 கோடி ரூபாய் செலவில் திட்ட மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கு மக்களுடைய பயன்பாட்டில் இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இங்க இருக்கின்ற 6000 குடும்பங்களுக்கு இணைப்பு வழங்கப்பட்டு சுகாதாரம் பேணி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அறிவுசார் மையம், நம்முடைய மாணவ செல்வங்கள் அந்த அறிவுசார் மையத்தில் பயின்று உயர் பதவிகளை அடைவதற்கு நம்முடைய பேரூராட்சியில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதையும், நம்முடைய பேரூராட்சியில் படித்த 6 மாணவ செல்வம் அந்த தேர்வுகளில் தேர்ச்சி பெற்று
மத்திய அரசுடைய உயர் பதவியில் சென்றிருக்கிறார்கள் என்பதையும் நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கு இந்த வீட்டு மனை பட்டா வழங்கும் என்று படிப்படியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அரசு புறம்போக்கு நிலமாக இருந்தவை நத்தந்திரமாக வகைமாற்றம் செய்யப்பட்டு தற்போது 91 பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள 1200 குடும்பத்திற்கு பயனாளிகளுக்கு இந்த தேர்தல் முடிந்தவுடன் வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். நம்முடைய ஊர் நடுவே ஹெச்டி ஈபி லைன் அது சென்று கொண்டிருக்கின்றது. அந்த வெகுநாள் கோரிக்கையாக அந்த ஹெச்டி லைனை மாற்ற வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த தேர்தல் முடிந்தால் உரிய வகையில் சட்டப்பூர்வமாக அந்த ஹெச்டி ஈபி லைன் மாற்றம் செய்யப்படும் என்பதையும் பணிவோடு தெரிவித்து, பெரியவர்களே, தாய்மார்களே, 5 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சி, அந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று மக்கள் இன்றைக்கு முடிவெடுத்து விட்டார்கள். ஆண்டு கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக 2ஆம் முறையாக தமிழ்நாடு முதலமைச்சராக வர வேண்டும் என்று நடைபெறுகின்ற இந்த தேர்தலில் பெரியவர்களே, தாய்மார்களே, நம்முடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 2ஆம் முறையாக தமிழ்நாடு முதலமைச்சராக வருவதற்கு கோடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் என்னை வெற்றி வேட்பாளராக இங்கு தேர்தல் களத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறார். தேர்தல் களத்தில் நிறுத்தப்பட்ட நான் உங்களை எல்லாம் சந்தித்து என் பணி தொடர, பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களுடைய பொன்னான வாக்குகள் நம்முடைய வெற்றி சின்னமா உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து ஒரு மாபெரும் வெற்றியை, மகத்தான வெற்றியை பெற்றுத்தார்கள் என்று உங்களுடைய பாதம் வேண்டி வணங்கி